ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? உங்களுக்கும் என்ன மாதிரி கோஸ்லாம் சாப்பிட பிடிக்காதா, கேபேஜ்லாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுவீங்க. அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுக்கலாம். நான் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கோர்ஸையும் ஆனியனையும் ஒன்றா கட் பண்ணி வச்சதுனால அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. ஆனியன் கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேபேஜும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 நூடுல்ஸ் மசாலாவும் சில்லி பவுடர் மட்டும் போதும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா ட்ரை ஆகி வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். நான் சாம்பார் சாதத்துக்கு இது சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறேன். இதை விட கர்ட் ரைஸ் கூட இதை சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டி வைஸ் கம்மியாக செஞ்சிருந்தாலுமே எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இன்னும் நிறையா செய்ய வேண்டியதானே கேட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.